பெற்ற நன்மைகளுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் நன்றி செலுத்துவோம். ஆனால் மகன் படித்த பள்ளியில் பணமே வாங்காமல் கட்டட பராமரிப்பு பணிகளை செய்து தந்திருக்கிறார் ஒரு தந்தை. எங்கே என பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ளது எழுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. பள்ளியில் சில மாணவர் பீமனை வரவழைத்த பொருளாதார ஆசிரியர் முருகேசன் பணிக்கு ஒருவரை அழைத்து வருமாறு தெரிவித்துள்ளார். கட்டட தொழிலாளியான தந்தை அழகு முருகனையே அழைத்து வந்துள்ளார் பீமன். மராமத்து பணிகளுக்கு தேவையான கட்டடப் பொருட்களை பள்ளி நிர்வாகம் கொடுத்த நிலையில் தனது உதவியாளருடன் 3 நாட்கள் பள்ளியில் பணிகளை செய்துள்ளார் அழகு முருகன். மூன்று நாள் பணிக்காக தலைமை ஆசிரியர் தனபால் சம்பளத்தை எடுத்து நீட்ட வாங்க மறுத்துள்ளார் அழகு முருகன். இதே பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்த பீமன் தற்போது திண்டுக்கல் காந்தி கிராமம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் BA படித்து வருகிறார். இருக்கிற வேலைகளை ஒரு 3-4 வேலைகளை என்னுடைய வேலையை ஃபுல்லாக பார்த்தேன். உடனே எல்லாம் 3 நாள் பார்த்துட்டு அந்த 3 நாள் சம்பளம் கெச்சம் எல்லாம் கொடுத்தாங்க. என்ன நீ வேண்டாம்னு சொன்னேன். நமக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காதான்ற வாய்ப்பு கிடச்சி இந்த மாதிரி சில வேலையெல்லாம் உள்ளே இருக்குன்னு என் மையம் சொன்னேன். அதனால் ஒரு 3 நாட்கள் அந்த வேலைகளை பார்த்து கொடுத்தேன். அழகு முருகனின் செயலை எண்ணி வியந்த மதுரை ஆட்சியர் சங்கீதா அவரை நேரில் அழைத்து பாராட்டினார். மாணவர் பீமன் அவர்கள் நம் பள்ளியில் கோடை விடுமுறையில் பூச்செடி வைத்து பராமரித்து வந்ததை தினசரி தாளில் வந்ததை பார்த்த ஒரு தனியார் நிறுவனம் அவர் உயர் கல்விக்கு 25,000 ரூபாய் வழங்கியுள்ளது. வழங்கி அவரை பாராட்டியது. கடந்த சுதந்திர தினத்திற்கு அவருக்கு 25,000 ரூபாய் கொடுத்த தனியார் நிறுவனம். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்ற வள்ளுவன் வாக்கிற்கு ஏற்ப எழுமலை அரசு ஆண்கள் பள்ளி ஆசிரியர்கள் மத்தியில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் அழகு முருகன். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருமங்கலத்தில் இருந்து செய்தியாளர் சிவக்குமார்.